ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். மதுரை உயர் மறை மாவட்டம் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தின் 40வது ஆண்டு ரூபி யூபிலி விழாவை முன்னிட்டு புதுப்பிக்கப்பட்ட ஆலய அர்ச்சிப்பு விழா நிகழ்வுகளை காண உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மதுரை அண்ணா நகர் வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தையாகிய நான் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை உயர் மறை மாவட்டத்திலேயே அன்னை வேளாங்கண்ணிக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் என்ற பெருமையை எங்களது பங்கு ஆலயம் கொண்டிருக்கிறது. ஆயிரத்தி 1976ஆம் ஆண்டு ஒரு சிற்றாலயமாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் அதனுடைய அர்ச்சிப்ப நாள் அன்று அமலவை தெரசால் இல்லத்திலிருந்து ஒரு தேர்ப்பவனியானது அன்னையினுடைய திருவுருவத்தை தாங்கி நடைபெற்றது. அன்றைய நாளிலே பெருங்கூட்டத்தை கண்ட அன்றைய பேராயர் மேதகு ஜஸ்டின் திரவியம் ஆண்டகை தொடர்ந்து இந்த ஆலயமானது பெரிதாக கட்டப்பட வேண்டும் என்ற விரும்பினார். அப்போதைய மறை மாநில பொருளாளராக இருந்த அருட்தந்தை இயேசுதாசன் அவருடைய பெரும் முயற்சியினால் கட்டப்பட்டுதான் இந்த ஆலயம் 1979ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் நாள் இந்த ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டது. ஆலயம் கட்டப்பட்டு இன்று 40 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது. பங்கு ஆலயத்தினுடைய ரூபி ஜூபிலி விழாவை முன்னிட்டு இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்திலே தோன்றியது. நகர் பங்கில் உள்ள பல ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய பொலிவுடன் தோற்றமளிக்கிற போது நம்முடைய ஆலயமும் புதுப்பித்தல் பணி நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே தோன்றியது. இதனுடைய முத்தாய்ப்பாக 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்முடைய பேராயர் அவர்களை அருட்பணி பேரவையினுடைய பொறுப்பாளர்களும் நானும் சந்தித்த போது பேராயர் அவர்கள் திருத்தலம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய ஆலயம்
அதே நிலையிலே இருக்கிறதே, ஏதாவது செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பேராயர் அவர்களுடைய இந்த தூண்டுதல் தான் விரைவாக இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்வதற்கு உதவியாக இருந்தது. 2019ஆம் ஆண்டு பங்கு திருவிழா முடிந்தவுடனே அதற்கு அடுத்த மாதத்திலேயே வேலையானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பணியை, புதுப்பித்தல் பணியை கேரளாவில் உள்ள திருச்சுரை சார்ந்த திரு ஆண்டனி ஜோஸ் அவர்களிடம் இந்த பணியானது ஒப்படைக்கப்பட்டது. கிறிஸ்தவ சமயத்துக்கென்று சில கட்டடக்கலைகள் இருக்கின்றன. கோத்திக் கட்டடக்கலை, பரு கட்டடக்கலை, போர்த்துகீசிய கட்டடக்கலைகள் என்பது உலக புகழ் பெற்றவை. இந்த ஒட்டுமொத்த கட்டிடக்கலைகளுடைய கலவையாகத்தான் இந்த பீடத்தினுடைய வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இதனுடைய தனிச்சிறப்பு என்ன என்றால், இந்த வேலைப்பாடுகள் 40 ஆண்டுகள் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியவை. அத்தோடு இதில் இடம்பெற்றுள்ள கேன்வாஸ் வரைபடங்கள் புகழ் வாய்ந்தவை. இந்த கேன்வாஸ் வரைபடங்கள் தத்ரூபமாக அமைந்திருக்கின்றன. இது ஏறக்குறைய 100 ஆண்டுகளானாலும் புது பொலிவோடு திகழக்கூடியவைகள். இந்த பீடத்தின் முன்னே மேற்கூரையிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த கேன்வாஸ் ஓவியமானது, விண்ணகம் இதில் இருக்கிறது, தொடர்ந்து கீழே மண்ணக திருச்சபையானது இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த விண்ணகத்தையும் இந்த மண்ணகத்தையும் இணைக்கக்கூடியது இந்த திருத்தல ஆலயம் என்பதை இந்த மேற்கூரையில் இடம்பெற்றிருக்க இந்த கேன்வாஸ் ஓவியமானது நமக்கு தத்ரூபமாக சுட்டிக்காட்டுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்றி உணர்வுகளோடும் மகிழ்ச்சியான உள்ளத்தோடும் இந்த கல்வாரி பலியிலே பங்கேற்போம். தவறுகளுக்காக மனமருந்தி இறைவனது மன்னிப்பை மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதுப்பிக்கப்பட்ட கோயிலை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க நாம் இங்கே தலைமையெழுத்து கூடியிருக்கின்றோம். ஆகவே அவரை தாழ்மையுடன் வேண்டுவோம். அவர் தம் அருளால் நம்மிடையே எழுந்தருள்வாராக. மேலும் நம் மனத்துயரின் அடையாளமாகவும் திருமுழுக்கின் நினைவாகவும் நம் மீது தெளிக்கப்படவும் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் சுவர்கள் தூய்மை பெறவும் தேவையான தண்ணீரை அவர் தமது வல்லமையால் ஆசீர்வதித்துள்வாராக. நம்பிக்கையினாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திருச்சபையே உலகில் நிலைத்திருந்து மனிதர் நம் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்றுவரும் அடையாளமாக விளங்குகிறது. இந்த உண்மைகளை முதலிலே நாம் நினைவில் கொள்வோம். அனைத்திற்கும் முடிவுறுத்தி வாழ வைத்துள்ளார். மனிதன் மேலே தனிப்பட்ட அன்பை முடிகின்றேன். இதனால் வாழ தந்தையே, நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் உமது பேரன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றேன். நீரே அவர்களை தலையாக்கி கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றேன். ஏனெனில் பாவத்தை படைந்த மனிதர் திருமுழுக்கூற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவர்களோடு உயிர்த்து அவர்கள் உடலில் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் இரக்கமாய் நீ திருவுளமானேன். எனவே ஆண்டவரே, இத்தகையை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்திய இடம் எங்கள் மீதும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் மீதும் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவிலே இவரை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோயிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோயிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள்
தீயோரின் தாக்குதலையும் தோல்வியறச் செய்கிறார். மேலும் உன்னுடைய தூய ஆவி எழுந்தது எங்களை எதிராக பாதுகாக்க வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நிலையாகவும் ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 பேரிரக்கமுள்ள தந்தையாகிய இறைவன் இந்த ஜெப வீட்டில் எழுந்தருளியிருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகிய நம்மை தூய ஆவியின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
வலம் பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட கோயிலை கட்டி எழுப்ப திருவிழமானே. இதன் மீது உமது ஆசியை பொழிந்து இறை மக்கள் அனைவரும் உமது அருள்வாக்கை கேட்கவும் மறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும்போது இயேசு பெருமான் அங்கிருப்பதை உணரச் செய்தருள்வீராக. ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்போர் நடுவில் தாம் இருப்பதாக அவரே வாக்களித்துள்ளார். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலையச் செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை தாரும், ஆம் வெற்றியை தாரும். ஆண்டவரே, நாங்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை தாரும், ஆம் வெற்றியை தாரும். ஆண்டவரே, நாங்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை தாரும், ஆம் வெற்றியை தாரும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலமுலகாகும் முன்பே, ஒளி ஒளி காலமாய் இருப்பவர் நீரே. மனிதரை பொழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மனிதரை மீண்டும் பொழுதியாகுக என்றீர். 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் இறைவா, 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் இறைவா. கடந்து போகுமே பகலிரவு போலவே, கடந்து போகுமே பகலிரவு போலவே. ஆண்டவரே, நாங்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை தாரும், ஆம் வெற்றியை தாரும். ஆண்டவரே, நாங்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை தாரும், ஆம் வெற்றியை தாரும். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். நீங்கள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன்.
அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆனந்தமுடனே பாடிடுவோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனெனில் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இன்றைய நாளிலே இந்த அன்னை வேளாங்கண்ணி திருத்தலமானது புதுப்பொலிவோடு விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். இது புதுப்பிக்கப்பெற்று இன்று நாம் அனைவரும் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அமர்ந்து ஜெபிப்பதற்கும் ஒரு அருமையான சூழலை உருவாக்கி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று நமது இந்த திருத்தலமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. புதுப்பிக்கப்பட்ட இந்த திருத்தலத்திலே நாம் அனைவரும் வருகின்ற பொழுது நம்முடைய மனமொழியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆலயம் என்றாலே அது கடவுள் இருக்கும் இடம், அது கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் இடம், அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற இடம் என்ற
என் தந்தையின் இல்லம் ஜெப வீடு என்று சொல்கிறார். ஆக இன்றைக்கு இது ஜெப வீடு. ஏனென்றால் கிறிஸ்து பெருமான் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர் தந்தையோடு உறவாடுவதற்காகத்தான் செல்கிறார். தந்தையோடு உறவாடுவதற்காக மட்டுமல்ல, தந்தையுடைய திருவுளம் என்ன என்பதை உணர்வதற்காகவும் அந்த ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய உள்ளமானது, என்னுடைய இல்லமானது ஜெப வீடு என்று எழுதியிருக்கின்றது என்பதை அவர் அங்கு சொல்லுவதோடு மட்டுமல்ல, அதற்கு முந்தைய வசனத்தில் லூக்கா எழுதின செய்தியில 19:45 வசனத்தில் அங்கிருந்த வியாபாரிகளை எல்லாம் அவர் துரத்தி விட்டுதான் அவர் அங்கு செல்கிறார். ஏனென்றால் இது ஜெப வீடு. ஆகவே இந்த ஆலயம் ஜெப வீடு. இந்த ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நாம் ஜெப மனநிலையோடு நாம் இறைவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய உள்ளமானது இங்கு இருக்க வேண்டுமே தவிர வெளி உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடாது. நாம் உடலளவில் இங்கே பிரசன்னமாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தளவில் எங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஆகவே இங்கு ஆலயத்திற்கு நாம் வருகின்றோம் என்றால் இந்த ஆலயத்தில் நாம் நம்முடைய அந்த கவனத்தை செலுத்துவது மட்டுமல்ல, அந்த இறைவனை உற்று நோக்குவது மட்டுமல்ல, அந்த இறைவனுடைய பிரசனத்தை உணர்வதற்காகவும் நாம் வருகின்றோம். இன்றைக்கு ஆலயம் என்பது வியாபார ஸ்தலம் அல்ல. இது திருத்தலம் என்பதால் நாம் இங்கு பல கடைகளை வைத்து அந்த கடைகளில் வருகின்ற வருமானத்தை பார்ப்பதற்காக அல்ல, மாறாக இது ஜெப வீடு, கடவுள் இருக்கின்ற இடம். கடவுள் இந்த இல்லத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மாட்சியானது விளங்குகின்றது. எனவேதான் இது நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் ஆகாய் எழுதிய அந்த இறை வாக்குகள்ல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த ஆலயத்தினுடைய மாட்சி முந்தைய மாட்சியை விட பிந்தைய மாட்சி மிகுதியாக இருக்கும் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகின்ற ஆலயம் ஏனென்றால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம், புதுப்பிக்கப்பட்டதால் மட்டுமல்ல, மாறாக மக்கள் அதிகமாக வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய மாட்சி முந்தைய மாட்சியை விட பிந்தைய மாட்சி மிகுதியாக இருக்கும். ஏனென்றால் அனைவரும் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவார்கள். அனைவரும் அந்த பிரசன்னத்திலே இருக்கின்றோம் என்பதை உணர்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த இறைவனுடைய பிரசன்னம் அவர்களோடு செல்லும் என்பதை அவர் அங்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்ட பிறகு இதனுடைய மாட்சி மிகுதியாக இருப்பது மட்டுமல்ல, மாறாக நமக்கு நலம் நல்கின்ற அந்த ஒரு இடமாகவும் புனித இடமாகவும் புனித தலமாகவும் நிச்சயமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. எனவேதான் இந்த இல்லமானது உண்மையிலேயே இது ஜெப வீடு, இறைவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கின்ற வீடு. இங்கு நாம் நலம் பெற்று செல்கின்றவர்களாக வருகின்றோம். எனவேதான் நாம் இந்த ஆலயத்திற்கு வருவதனால் மட்டுமல்ல, இங்கு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னம் இங்கு எப்பொழுதுமே இருக்கின்றது, சிறப்பான வகையில். எனவேதான் இங்கு திவ்யதனுடைய பேரையை நாம் வைத்திருக்கின்றோம். எதற்காக? அந்த கடவுளுடைய பிரசன்னம் இங்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த கிறிஸ்துவோடு நாம் கொள்கின்ற அந்த உறவு எந்த அளவுக்கு நம்மையும் ஆலயமாக்குகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு வாழுகின்ற அந்த கடவுளுடைய ஆலயம் நாம் தான். ஏனென்றால் இன்றைக்கு கடவுளை பிரதிபலிக்க வேண்டியவர்கள் நாம். எனவே இந்த ஆலயம் என்பது இது ஒரு அடையாளம். இங்கு வந்திருக்கின்ற நாம் அனைவருமே அந்த கிறிஸ்துவோடு திருமுழுக்கில் இணைந்திருக்கின்றோம் என்றால் நாம் அனைவரும் அந்த கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றோம். கடவுளுடைய கோவில் என்றும் தூய் ஆவியார் உங்களுக்கு குடிகொண்டிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று இருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் அனைவருமே ஆலயங்கள், உயிருள்ள ஆலயங்கள், நடமாடும் ஆலயங்கள். நாம் அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்வு என்பது அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாகும். நாம் கடவுளுடைய கோவில் என்றால் நம்முடைய வாழ்வில இன்றைக்கு அந்த ஆலயம் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்று நாமும் புனிதமான
சண்டை சச்சரவுகளில் தவிர்ப்போம். அடுத்தவர்களை புரிந்து கொள்ளாத மனநிலையை மாற்றுவோம். அடுத்தவர்கள் மீது கொண்டிருக்கின்ற காப்புணர்ச்சியை மாற்றுவோம். அடுத்தவர்களை பழிவாங்குகின்ற எண்ணத்தை மாற்றுவோம். மாறாக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வோம் என்ற அந்த ஒரு நல்ல மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான
உயிருள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உண்மை வந்தாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உளம் கடிய திருவுளவானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடலும் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்க மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமது சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். Amen.
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இயேசு கிறிஸ்து இவருடைய செம்மறி நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொள்கின்ற நாம் அனைவரும் அவருடைய உள்ளத்திலே அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் அவருடைய ஆவியினுடைய ஆலயங்களாக வாழ, அந்த ஆவியினுடைய ஆலயங்களாக வாழ்வதால் மற்றவர்களும் நம்மை பார்த்து இவர்கள் உண்மையிலேயே இறை உணர்வோடும் இறை பக்தியோடும் வாழ்பவர்கள் என்ற அந்த உணர்வை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்த நமக்கு இந்த அழைப்பு கொடுப்பவர் அவருடைய திருவருளுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இதயம் இயேசுவே நீர் இளைப்பாறும் இடமாகணும். உம்மாலயம் தூய்மையாயிருப்பது போல் என் உள்ளம் தூய்மை செய்ய வாரும் நாதா, எனில் வாரும் நாதா. இப்போது பாடுபட்ட சுரூபமும் பிற சுரூபங்களும் மந்திரிக்கப்படும். தொடர்ந்து ஆலயத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய நற்கருணை பேழையும் ஆராதனை ஆலயத்தில் உள்ள நற்கருணை பேழையும் மந்திரிக்கப்படும். எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் இறப்பையும் நினைவூட்டும் திருச்சிலுவையை நீர் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. இப்பொழுது அனைத்து புனிதர்களுடைய திருவுருவங்களும் மந்திரிக்கப்படுகின்றன. இறைவனின் அன்னையும் எங்கள் அன்னையுமான கன்னிமரியாரின் திருவுருவத்தையும் புனிதர்களான புனித தோமா, புனித அருளானந்தர், புனித செபஸ்தியா, புனித அன்னை தெரேசா, உயிர்த்த இயேசு, இயேசுவின் இரண்டாம் வருகையை காட்டுகின்ற திருவுருவம், குழந்தை இயேசு சுருவம், நற்கருணை பேழை இவற்றை இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஆலயத்தில் இருக்கிற நற்கருணை பேழையும்
கொண்ட மக்களை தம் திருமகன் வழியாக ஒன்று சேர்க்க திருவிழமான இறைவன் உங்களை தம் ஆலயமாகவும் தூயாவின் இல்லிடமாகவும் கட்டி எழுப்புவாராக. இவ்வாறு நீங்கள் தூய்மையடைந்து உங்கள் உள்ளத்தில் இறைவனை வரவேற்று புனிதர் அனைவரோடும் நிலையான பெருமை வீட்டிற்கு உரிமை பெறச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் மாட்சி பெற்ற ஆலயங்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கின்ற நேயர்களே, அண்ணாநகர் புனித வேளாங்கண்ணி அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வாருங்கள். அன்னையினுடைய ஆசிரை பெறுங்கள். இறைவனுடைய அருளும் ஆசிரும் உங்களை எந்நாளும் வழிநடத்தும்.